வணக்கம். b.ed மற்றும் m.ed மாணவர்கள் கவனத்திற்கு ஸ்வயம் ஜனவரி 2025 எக்ஸாம் ரிஜிஸ்டர் பண்ணி மே 2025 எக்ஸாமினேஷன் ஷெடியூல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் சில கோர்சஸ் ஷெடியூல் படி நடக்குது. சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் மே 31 ஆல்ரெடி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இப்போ சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. swayam.nta.ac.in வெப்சைட் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்கள் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் மே 31 ஆல்ரெடி போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸாக சைல்டு டெவலப்மெண்ட் ஷிஃப்ட் 2ல் இருந்தது. இப்போ போஸ்ட்போன் பண்ணனால இந்த ஷெடியூலில் சைல்டு டெவலப்மெண்ட் ஷிஃப்ட் 1ல் நடக்குது. ஓகே, 31/5/2025 ஷிஃப்ட் 1ல் நடக்குது மார்னிங். ஓகே, டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 3 hours எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 to 9 o'clock. ஓகே, ஸோ 8 to 9 o'clock நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். எக்ஸாமினேஷன் அந்த கேட் க்ளோசிங் டைம் 9 o'clock. ஓகே, ஸோ எக்ஸாமினேஷன் எந்த காலேஜ் வென்யூ அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஹால் டிக்கெட் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா 3 hours எக்ஸாமினேஷன், 3 hours நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 9 o'clock மேலே நீங்கள் ஹால் என்ட்ரு பண்ணால் அலோட் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெயினாக நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது, வாட்டர் பாட்டில் கொண்டு போனால் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென், அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, என்டிஏ வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டண்டன்ஸ் சீட்டில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி சைன் பண்ணணும். அதனால் நீங்கள் ஐடென்டிக்கல் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கொண்டு போகணும். ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு, இந்த மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். ப்ளஸ் உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக எக்ஸாமினேஷன் வெளியே கொண்டு போகக்கூடிய திங்ஸ். இது மாதிரி பர்சன் வித் டிசேபிலிட்டி கேட்டகரி இருந்தாங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். உங்களுடைய எக்ஸாமினேஷன் அலர்ட் பண்ண அந்த எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் அலர்ட் பண்ண நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பிளேஸில் போய் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் உட்காரணும். அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, உங்களுடைய சிஸ்டமில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோர்ஸ் சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் ஆர் என்ன கோர்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கான எக்ஸாம் நேம் வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி 3 pagesமே நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே கொண்டு போக வேண்டியது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்மிட் கார்டு, காலேஜ் ஐடி கார்டு, ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு, இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு போகணும். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே தயாராகுங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி nta.ac.inல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கலாம். மார்க் டெஸ்ட்டில் சில கொஸ்டின்ஸ், சில பேப்பர்ஸ் இல்லாமல் இருந்தாலுமே சும்மா ஜஸ்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எப்படி நேவிகேட் ஆகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஜஸ்ட்டு ஒரு அட்டன் பண்ணி பாருங்கள். அது போக அடிஷ்னலாக சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன், ஓகே, இதுக்கான சில மார்க் டெஸ்ட் வீடியோ டியூட்டோரியலாக வீடியோ ஃபார்மேட்டில் குவிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காது. ஓகே, சிம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது மாதிரி டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும், மீடியம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் டைப்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் யூ கேன் அட்டன் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், அசர்ஷன் டைப் கொஸ்டின், ஓகே, இந்த அசர்ஷன் ரீசன், இது ரெண்டையுமே நீங்கள் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ இந்த மேட்ச் ஜஸ்ட் பண்ணாலுமே இது கரெக்டான ஆர்டரில் இருக்கா அப்படிங்கிறத இந்த 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக அப்படிங்கிறது இது. ஸோ இதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணால் மட்டும்தான் இது கொஸ்டின்ஸில் ரைட்டாக இருக்கும். சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் கோர்ஸுக்கு ஆல்ரெடி நான் மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ சீரிஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்டிஏயில் கொடுத்தக்கூடிய மே 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து மார்க் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த மே 2025 எக்ஸாமினேஷனில் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியலையோ இல்லை நீங்கள் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆனாலோ நீங்கள் ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங், ரீஅப்பியர் ஆக முடியாது.
ஓகே, இது வந்து ஒன் டைம் எக்ஸாமினேஷன் தான். ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த செமஸ்டரில் இந்த கோர்ஸ் வந்து இந்த டைம் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் சப்போஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் வரல, ஏதாவது ரீசனால் உங்களால் ஃபெயில் ஆனாலோ ஆப்சண்ட் ஆனாலோ சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு நீங்கள் அடுத்த செமஸ்டரில், அதாவது இப்போ வந்து ஜூலை 2025 செமஸ்டர் வந்து அடுத்து வரப்போகுது. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து என்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் அடுத்த கோர்ஸு அடுத்த செமஸ்டரில் டிஃப்ரெண்ட் கோர்ஸு தான் இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தனியாக நீங்கள் கோர்ஸை ப்ரொசீட் பண்ணி இதே மாதிரி நவம்பர் டிசம்பரில் எக்ஸாமினேஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கோர்ஸ் மெட்டீரியலை தரோவை நீங்கள் ரீட் பண்ணி இந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாமினேஷன் தயாராகுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.